சூப்பரான ஒரு புதுவிதமான அல்வா செய்யலாமா? வாங்க. எவ்வளோ நாள் தான் அரைச்ச மாவையே அரைக்கிறது? வாங்க புதுசாக ஏதாவது பண்ணுவோம். பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு. மேரிகோல்டு பிஸ்கட்டும் அதுக்கப்புறமேட்டு குலோப் ஜாமுன் மாவு ரொம்ப நாளாக சும்மா தான் கிடந்தது. சரி எடுத்து அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி உள்ளே போட்டால் ஒரே கட்டி கட்டியாக வந்துருச்சு. இதில் ஸ்பூன் வேறு உள்ளே விழுந்துருச்சு. எப்படியோ ஒரு வழியாக அதை எடுத்துட்டு கிண்டுன்னு கிண்டிக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓரளவுக்கு கட்டியெல்லாம் போயிடுச்சு. இது கூட நான் ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கிட்டேன். வாசத்துக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணேன். உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் எது விருப்பமோ அது கலந்துக்கோங்க. நெய் கொஞ்சம் ஊற்ற மனசே வரலைங்க. சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்பூன் நெய் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன் ஊற்றிட்டு. எவ்வளோ தடங்கல்கள் வந்தாலும் கடைசியாக அல்வாங்கிற ஒரு இதை கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்குது. நம்மளுடைய வீட்டு தயாரிப்பான கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஊற்றி கலக்க எனக்கு ஒரே சந்தோஷம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா கடைசியாக நம்ம அல்வாங்கிற ஒரு இதை கொண்டு வந்துடுவோம் போலையே அப்படின்னு இருந்தது. அப்பப்போ தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். நல்லா கெட்டியாகி கடாயில் ஒட்டாமல் பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஊற்றிட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக வருது. உண்மையாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு இல்லை, நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடி பிடிக்காமல் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா இப்படி கிளறிக்கிட்டே இருங்க. நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி மட்டும் தாங்க கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா எது வேணால் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான அல்வா ரெடி. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடணும். நல்லா ஆறட்டும். நானும் ஒரு 10 முறை பார்த்துருப்பேன் சூடு ஆறிச்சான்னு. சரி இப்போ கவுத்துடலாம். பீஸ் போட்டு வேண்டியதுதான். அருமையாக கவுந்துருச்சு. வாவ் பீஸ் போட்டாச்சு. நம்ம பண்ண இந்த அல்வாவை இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த நெய் அப்புறம் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் அற்புதமாக இருக்குது. எனக்கே இது ஃபஸ்ட்டு ட்ரையா அப்படின்னு சொல்லி டவுட்டாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.